ஒரு அழகிய வாலிபன் ஒரு ஹோட்டலுக்கு சென்று முதலாளியை சந்திக்க விரும்புவதாக கூறினான். முதலாளி வந்தவுடன் அவரிடம் 39ஆம் நம்பர் அறை கிடைக்குமா? கண்டிப்பா சார். முதலாளியிடம் ஒரு கருப்பு கத்தி, 39 சென்டிமீட்டர் நீள வெள்ளை நூல் மற்றும் 73 கிராம் ஆரஞ்சு ஒன்று சொல்லி தர கேட்டான். இதை கேட்டு முதலாளி மிகுந்த ஆச்சரியத்துடன் ஒத்துக்கொண்டார். அறைக்கு சென்ற அந்த வாலிபன் அதன் பின் எந்த உணவும் ஆர்டர் செய்யவில்லை. முதலாளியின் அறை 39ஆம் அறைக்கு அருகிலேயே இருந்தது. நடுநிசியை தாண்டியவுடன் முதலாளிக்கு பக்கத்து அறையிலிருந்து பல வினோத சத்தங்கள் கேட்டது. காட்டு மிருகங்களின் கத்தல் மற்றும் பாத்திரங்கள் உருளும் சப்தம். அன்று இரவு முழுவதும் முதலாளி உறங்கவே இல்லை. அடுத்த நாள் காலை அந்த இளைஞன் அறையை காலி செய்து சாவியை கொடுத்தவுடன் முதலாளி அந்த அறையை செக் பண்ண சொன்னார். அங்கிருந்த மேஜையில் அந்த கருப்பு கத்தி, வெள்ளை நூல் மற்றும் ஆரஞ்சும் இருந்தது. பின் அந்த இளைஞன் பில்லை செட்டில் செய்துவிட்டு புன்னகையுடன் கிளம்பி விட்டான். முதலாளி இதில் அதிர்ச்சி அடைந்தது மட்டுமல்லாமல் அவன் மேல் மிகுந்த சந்தேகமும் அடைந்தார். ஒரு வருடத்திற்கு பின் மீண்டும் வந்த அந்த இளைஞன் அதே அறையை கேட்டதோடு மட்டுமல்லாமல் போன முறை போல் கருப்பு கத்தி, 39 சென்டிமீட்டர் வெள்ளை நூல் மற்றும் 73 கிராம் ஆரஞ்சும் கேட்டான். இந்த முறை எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என முதலாளி தூக்கம் விழித்து காத்திருந்தார். கடந்த முறை போலவே அதே போல சத்தங்கள் பக்கத்து அறையிலிருந்து வரத் தொடங்கின. ஆனால் இந்த முறை கடந்த வருடத்தை விட அந்த சத்தங்கள் அதிகமாக இருந்தது. அடுத்த நாள் முகம் முழுவதும் புன்னகையுடன் பில்லை செட்டில் செய்துவிட்டு அவன் கிளம்பினான். இதற்கான காரணங்களை முதலாளி ஆராயத் தொடங்கினார். எதற்காக 39ஆம் நம்பர் ரூம்? எதற்கு கருப்பு கத்தி, வெள்ளை நூல், ஆரஞ்சு என எவ்வளவு மண்டையை உடைத்துக் கொண்டும் அவரால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அடுத்த வருட மார்ச் மாதத்திற்காக காத்திருக்க ஆரம்பித்தார். ஆச்சரியமாக மார்ச் 1 தேதியே அந்த இளைஞன் வந்தான். இந்த முறையும் அதே அறை மற்றும் அதே பொருட்களுடன் அறைக்குள் சென்றான். அந்த நாள் இரவும் அதே போல பல சத்தங்களோடு முதலாளிக்கு கழிந்தது. அடுத்த நாள் அந்த இளைஞன் அறையை காலி செய்துவிட்டு புறப்படுவதற்கு முன் முதலாளி பணிவுடன் அவனிடம் சத்தங்களுக்கான காரணத்தை கேட்க, இந்த உண்மையை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் எனில் நீங்கள் கண்டிப்பாக யாரிடமும் சொல்லக்கூடாது. யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். சத்தியமா? சத்தியமா? அதற்கு பின் அவன் சத்தங்களுக்கான காரணத்தை முதலாளியிடம் சொன்னான். ஆனா அந்த முதலாளி என்ன மாதிரியே ரொம்ப நம்பிக்கையான ஆளுங்கிறதுனால இன்னும் என்கிட்ட அந்த ரகசியத்தை சொல்லல. அவரு எனக்கு சொன்ன உடனே கண்டிப்பா நான் உங்களுக்கும் சொல்லிடுறேன்.